விவேகானந்தரின் பெருந்தன்மை. விவேகானந்தர் அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் போய் நிறைய சொற்பொழியாற்றிருக்காரு. இந்திய நாட்டின் பெருமை, இந்தியாவின் பண்பாடு, இந்தியாவில் அறிவுத்திறமை எல்லாம் பார்க்குறப்போ அங்கே அமெரிக்காவில் ஒரு கல்வியை பல்கலைக்கழகத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு. அங்குள்ள ஒரு பேராசிரியருக்கு இவரை கண்டாலே பிடிக்கல. இவன் காவி ட்ரெஸ்ஸும் இவன் ஆளுங்களும் பெரிய இந்தியா தான் உலகத்திலே சிறந்த நாடுன்னு பேசுகிறான்னு சொல்லி அவர் கொஞ்சம் இவரை கண்டாலே பிடிக்கல. அதனால என்ன செய்யறது, அவருக்கு கல்விச்சாலையை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. நம்மளால ஒன்றும் சொல்ல அமைதியாக பேச்சை கட்டுகிட்டே இருக்காரு. பேச்சை கட்டு அந்த மத்தியான நேரத்தில் சாப்பாடு லஞ்சு டைம் வரும்ல, அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது இவருக்கு பக்கத்தில் தான் அந்த பேராசிரியரை விவேகானந்தர் பக்கத்தில் உட்கார்றாரு. அப்போ அவருக்கு அது வரை எரிச்சாரு. அந்த பேராசிரியருக்கு போய் இந்த ஆள்களோட இந்த காவி சன்னியாசி கூட நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார், பன்றியும் பறவையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே அவருக்கு விவேகானந்தருக்கு இவர் நம்மளை என்ன சொல்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுவார், சரி பறவை இப்போ பறந்து போகுது, பறந்து போயிட்டு தான் சாப்பாடு தர எடுத்துட்டு வேற இடத்துக்கு போய் சாப்பிட போயிடுவார். அப்போ இவர் என்ன சொன்னாரு, பறவையும் பந்தியும் ஒன்று தன்னையும் அவரை தன்னை பறவையாகவும் அவரை பந்தியை வச்சு பேசினாரு. ஆனால் அவர் என்ன பண்ணார், பறவை இப்போ பறந்து வேற இடத்துக்கு போகுதுன்னு சொல்லி சாப்பாடு தூக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு. ஒன்று அவருக்கு அவரோட இப்போ நம்மளாம் அவரை அசிங்கப்படுத்த நினைச்சோம், நம்மளே அசிங்கமாயிட்டோமேன்னு சொல்லி அவருக்கு வெக்கமாக போயிட்டு. இன்னொரு லண்டனில் ஒரு சபையில் பேசும்போது அந்த ஆசிரியர் சொன்னார், உங்கள் நாட்டு பெண்கள்லாம் நாகரிகமே தெரியாதவங்க, கொஞ்சம் கூட மற்றவங்க மதிக்க தெரியாது அப்படிங்கிறப்ப அவர் சொல்வாரு, எங்கள் நாட்டு பெண்களை பார்த்தீங்களா நாங்கள் எல்லாரும் சமத்துவமாக இருப்போம், நீங்கள் அடிமைப்படுத்திங்க உங்கள் பெண்கள்லாம். அவர் சொல்லுவார், நாங்கள் எங்கள் நாட்டில் அம்மா தவிர எல்லா பெண்களையும் பெற்ற தாய் மாதிரி நினைப்போம், மனைவி தவிர மற்ற எல்லா பெண்களுக்கு அம்மாவா செய்வாங்க. உங்கள் நாட்டில் உங்கள் எல்லா பெண்களையும் நீங்கள் உங்கள் அம்மாவை தவிர எல்லா பெண்களையும் மனைவியாக நினைப்பீங்க. உங்களுடைய பழக்கம் சம்பிரதாயம் அது. எங்கள் இந்திய பண்பாடு அப்படி கிடையாது, எல்லா பெண்களையும் நாங்கள் தாயாக தான் நினைப்போம் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப கோவம் சரி. அப்படி இல்லை, பண்பாடு தெரியாதவங்க, பழக்க நாகரிகம் தெரியாதவங்க இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் பிரிட்டிஷ் மகாராணி கையை எல்லாரும் கை கொடுக்க முடியுமா? எல்லாரும் போய் கை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு முடியாது இல்லை. அதுக்கு தனியாக மரியாதை இருக்கணும், அதுக்கு உயர்ந்தவராக இருக்கணும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு பெண்களுக்கும் மகாராணி மாதிரி, பிரிட்டிஷ் மகாராணி மாதிரி எங்கள் வீட்டு பெண்களும் அந்தந்த வீட்டுக்கு அங்கே மகாராணிங்க எந்த ஆண்கள்ட்டையும் கை கொடுக்க மாட்டாங்க, அவங்க கையை அவங்க பிடிக்கவும் மாட்டாங்க. எங்கள் இந்திய பெண்கள் மகாராணி மாதிரியான மகாராணியை நாங்கள் மதிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களும் எங்கள் இந்திய நாட்டு மகாராணிகள் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அதுலேயும் நம்ம என்னடா இவர்கிட்ட போய் பேசி தோத்துட்டோமே அப்படின்னு எனக்கு கவலையாக இருக்குது. அப்புறம் 100 நாள் அந்த லண்டனில் யாருக்கும் கட் அவுட் வச்சுதான் இல்லை, இவர் தான் நிறைய கட் அவுட் வச்சுருக்குறாங்க. அங்கே உள்ள ஒரு கூட்டங்கள் நிறையா வருவாங்கல்ல, இவர் ரொம்ப அழகாக இருப்பார். யார் விவேகானந்தர் ரொம்ப அழகாக இருப்பார். அதோட அந்த கூட்டத்துக்கு அறிவோடு இருப்பார், நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த கூட்டத்துக்கு அந்த அழகான பெண் வச்சு சொன்னால் நான் சொல்லுவார், அவள் அந்த விவேகானந்தர் கேட்பா, உங்களை நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்பா. அவர் சொல்லுவார், அம்மா நான் கல்யாணம் ஆசை இல்லாத சன்னியாசி, நான் கல்யாணமே வேண்டாம்னு இருக்கேன் அப்படின்னு. இல்லை, உங்களுடைய அறிவும் என்னுடைய அழகும் இருந்தால் ஒரு அழகான பிள்ளை பிறந்தா நான் ஆசைப்படுறேன், அப்படி ஒரு அழகான அறிவான பிள்ளைய இந்த உலகத்துக்கு கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்லுவார், அம்மா என்ன மாதிரி குழந்தை தானே வேணும், பிள்ளை தானே வேணுங்கிறீங்க, நானே உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன்னு சொல்லுங்க. முட்டி போட்டு அந்த அம்மாவை வணங்கி என்னையா பிள்ளையா எடுத்துக்குங்கம்மா, என்னையா உங்களுக்கு பிள்ளையா எடுத்துக்கங்கம்மான்னு 3 தடவை கும்பிட்டோன்னா அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ ஒரு ஒழுக்கமான இதுவாக இருந்தோடனே அந்த அம்மா சொன்ன தப்பான இடத்துல சொன்னான், அவரை மாதிரி தாவர பிள்ளை பெறணும்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னையே பிள்ளையா எடுத்துக்கிடுங்க அப்படின்னு விழுந்து வணங்கினோடனே அந்த அம்மாவுக்கு அப்படியே திகைச்சவே ஒன்றும் சொல்ல முடியாமல். இதான் விவேகானந்தருடைய பண்பு, இந்திய பண்பாடுங்கிறது தான் விவேகானந்தர் மூலம் உலகமே தெரிஞ்சுக்கிட்டுது.